respectable teachers, and everyone who gathered here. Good morning, all. 79th Independence Day, இந்தியாவோட 79th Independence Day செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு, which means பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து இந்தியா ஃப்ரீடம் வாங்கி 78 இயர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம். a long time ago. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 ஜெனரேஷன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, ஸோ நம்ம தாத்தா பாட்டி அண்ட் அவங்களோட அம்மா அப்பா, அவங்களாம் தான் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியாவோட நேரடி அனுபவத்தை அவங்களாம் தான் வாழ்ந்திருப்பாங்க. பட் நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷனில், த்ரூ அவுட் ஸ்கூல் எஜுகேஷன், நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்ஸில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடந்ததாக இருக்கட்டும், அல்லது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்ததாக இருக்கட்டும், நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் அண்ட் லீடர்ஸ், அவங்களோட எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருக்கோம். பட் ஒரு விஷயம் we all can acknowledge, not just us, the whole world வந்து ஒரு விஷயத்தில் அக்னாலேஜ் பண்ணுறாங்க. பேக் இன் தோஸ் டேஸ், அதாவது 15th August 1947 சமயத்தில் இந்தியா அப்போதான் ஒரு கண்ட்ரியாகவே கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆயிருந்தது. அன்னைக்கு வேர்ல்ட் ஃபோரமில், குளோபல் ஸ்டேஜில் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸோ அல்லது இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய தனித்துவமோ பெருசாக இருந்ததில்லை. வேர்ல்டு ஒரு பெருசாக இந்தியாவை பார்க்கல. பட் இன்னைக்கு ஆஃப்டர் 78 இயர்ஸ் இந்தியா இஸ் அ சிக்னிஃபிகண்ட் கண்ட்ரி. இந்த 78 இயர்ஸில் நம்ம ஸ்லோவாக ஸ்டடியாக நிறைய ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபீல்ட்ஸில் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டில் ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு குளோபல் பவர்னே சொல்லிடலாம் இந்தியாவை. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜிடிபி, இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஒரு வருஷத்தில் இந்தியா அஸ் அ கண்ட்ரியாக ஹோலாக ஏர்ன் பண்ணியிருக்கிற மணி பார்த்தோம்னா வேர்ல்டில் இருக்கிற கண்ட்ரீஸில் டாப் 5 கண்ட்ரியில் ஒன்றா இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜிடிபியில் ஆல்ரெடி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டாப் 5 countries in the world, not just in GDP, like in other fields. For example, we all know ISRO, our Indian Space Research Organization, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரீசெண்டாக 2023 சந்திரயான் 3ல மூனோட சவுத் போலில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, I'll repeat, like India became a first country in the world to land a satellite on the south pole of the moon. And மங்கள்யான் மார்ஸ் ஆல்ரெடி சேட்டலைட் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இஸ்ரோ அவங்க ஆப்ரேட் பண்ணுற பட்ஜெட், அதாவது அவங்க கிட்ட இருக்கிற டோட்டல் ரிசோர்ஸ் அண்ட் மணி பார்த்தோம்னா ஒரு ஹாலிவுட் சினிமா எடுக்கிற அளவுக்கான பட்ஜெட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் அவங்க அச்சீவ் பண்ணுற அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வேர்ல்டே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் இன் இஸ்ரோ ஆர் ஜிடிபி, ஈவன் ஸ்போர்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிரிக்கெட்டில் இன்னைக்கு இந்தியா தான் ஆல்மோஸ்ட் நம்பர் 1. நாட் ஜஸ்ட் இன் கிரிக்கெட், செஸ்ஸில், பேட்மிண்டனில், நிறைய ஸ்போர்ட்ஸில் இந்தியா அதோட ஸ்ட்ராங்கான நம்மளோட ஒரு ரிமார்க்கபிளான ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். லைக்வைஸ் நிறைய ஃபீல்ட்ஸில் இன்னைக்கு இந்தியா வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஓவர் நைட்டில் நடந்துடல. இந்த ஒரு 78 இயர்ஸோட கான்ஸ்டன்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத். இன்னைக்கு இந்தியா as I said, one of the fastest growing economies, தவிர்க்கவே முடியாத ஒரு கண்ட்ரி. And the great news and the good news is, in another 10 or 20 years, வரப்போகிற ஒரு 10-20 இயர்ஸில் இந்தியா will become even more powerful, even strong. ஸோ வேர்ல்டே வந்து கம்ப்ளீட்டாக இந்தியா சைட் திரும்புறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. மீனிங் தட் நீங்கள் உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு ஒர்க் ஆர் பிஸ்னஸ் அந்த டைமுக்கு வர டைமில் India will be in a great shape. India is already in a great shape. We are already doing great, but it will only become even more powerful, even stronger. So to summarize it all, இது எல்லாமே அகைன் ஒன் நைட்டில் நடக்கல. ஸ்ட்ராங்காக, ஸ்லோவாக, ஸ்டடியாக க்ரோவாக இருக்கும். இந்த 78 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியா வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய சாதிச்சிருக்கோம். பட் இது எல்லாத்துக்குமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த 15th August 1947 இண்டிபெண்டன்ஸ் டே, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே. நிறைய பீப்புள், நம்ம கண்ட்ரியோட நிறைய பீப்புள், நிறைய கிரேட் லீடர்ஸ் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்கவே முடியாது கண்டிப்பாக. ஸோ அதை நிச்சயமாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எவ்ரி இயர் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம்.
We will all have a great future ahead. We'll all have a great days ahead. India will become a great country in the future. And for all of this, we have to remember the sacrifices that have been made by our great leaders before independence and after independence. And we should constantly remember that, and we should constantly cherish that. Summarizing that, with that said, wishing you all a very happy 79th Independence Day. Thank you all.